ஹாய், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் ரிவ்யூ பார்க்கலாம். ராஜியோட அம்மாவும் சித்தியும் அழுதுகிட்ருக்காங்க. ராஜியோட பாட்டி சொல்கிறாங்க, பரவாயில்ல, அவங்க அத்தை பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கா, எங்கேயோ போய் கஷ்டப்படுறதுக்கு இங்கே நம்மளுக்கு கண்ணுக்கு நேராக தானே இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ராஜி கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி. ராஜி அப்புறமா அவங்க வீட்டை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க ஜன்னல்கிட்ட. மீனா வந்து பார்க்குறாங்க, என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ராஜியோட அத்தையும் வந்துடுறாங்க. வந்து நான் இது மாதிரி எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கல் நெஞ்சம் இறக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் ராஜியும் போய் கோலம் போடுறதுக்காக போகிறாங்க. இப்போ ராஜியோட சித்தியும் கோலம் போட வர்றாங்க. ராஜி அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பாண்டியனும் அவங்க பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் சொல்கிறாரு, நீனும் போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் தம்பிங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, நீனும் போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க பையன் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீங்கள் இல்லாமல் நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். கதிரோட அம்மா கதிருக்கு கொண்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க. கதிர் வேணான்னு சொல்லி கோவப்படுறாரு. கதிரோட அண்ணன் கேட்குறாரு, நீ இப்போ எதுக்கு அம்மா மேலே கோவப்படுற, நியாயமாக பார்த்தா அம்மா தான் உன் மேலே கோவப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்குறாரு. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ அம்மா என் மேலே கோவமாக இருந்தாங்க, எனக்கு காஃபியெல்லாம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, ராஜி அவங்க அண்ணன் பொண்ணு, அதனால அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க, நான் யாரோ தானே, வெளியிலேருந்து வந்த ஆள் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ ராஜியோட சித்தப்பா சொல்கிறாங்க, அக்காவுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கும் போல இருக்குது, அது கதிருக்கு தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இந்த சீரியலில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் பார்த்திங்கன்னா மீனா கேரக்டரு. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.